பண்பலை 90.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை கொங்கு சமுதாய வானொலி கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆன்றோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம். பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் 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 தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம். 1000 உண்டிங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு, உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். La 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 இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்ளிணைக்கும் புதுமையானதொரு சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். நிகழ்ச்சி தயாரிப்பு கொங்கு சமுதாய வானொலியை சேர்ந்த பாலசுப்ரமணியம் மற்றும் சதீஷ்குமார். இந்த அனுபவ நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் அறிவு மற்றும் பொது அறிவுகளை இந்த கொங்கு மண்டலத்தில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நமது அனுபவ் நிகழ்ச்சியில் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த மஞ்சளை நேரடியாக நிறுவனங்களுக்கு விற்பதை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற ஈரோட்டைச் சேர்ந்த உழவன் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் இயக்குனர் திரு வேலுசாமி அவர்கள் கூறும் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள். இவருடன் கலந்துரையாடியவர் கற்கும்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ராசு அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. உங்களை பற்றியும்
உழவன் உற்பத்தியாளர் நிறுவனத்தை பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா. என்னோட பெயர் வேலுசாமிங்க. நான் ஒரு இன்ஜினியரிங் தான், கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கிறேங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கிறேங்க. இப்போ விவசாயம் ப்ளஸ் சுயமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் நானுங்க. இப்போ இந்த கம்பெனி 2012 உழவன் உற்பத்தியாளர் நிறுவனம் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுங்க. இந்த கம்பெனியில் மொத்தம் இப்போ 3500 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இந்த கம்பெனியில். இந்த கம்பெனியோட நோக்கம் விவசாயிகளுக்கு அவங்க கொண்டு கொடுக்கக்கூடிய மஞ்சளை தரம் பிரித்து டைரெக்டாக நேரடியாக கன்சூமருக்கு ரீச் ஆகிறது எங்களுடைய மெயின் நோக்கங்க, இந்த கம்பெனியோட நோக்கங்க. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, இந்த கம்பெனியில் நாங்கள் ஒரு 3500 பேர் சேர்ந்து இது பண்ண ஆரம்பித்த கம்பெனியில் அவங்களுடைய மஞ்சள் கொண்டு வந்து அவங்க தரம் பிரித்து டோட்டலாக எல்லாம் 50 கிலோ பைகளாக இடைவிட்டு நாங்கள் தனியாக அவங்க மஞ்சள் தனித்தனியாக அடிக்கிறோம் உங்களுக்குங்க. இந்த மஞ்சள் என்னென்னா, நாங்கள் எங்கள் குடோன் பார்த்தீங்கன்னா WTO லைசன்ஸ் வாங்கியிருக்கோம், அங்கீகாரம் வாங்கியிருக்கோம். வேர்ஹவுஸ் ரெகுலாரிட்டி டெவலப்மெண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸுங்களோட டெல்லியோட இதில் லைசன்ஸ் வாங்கியிருக்கோம். இந்த கம்பெனியோட என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய நெகோசியபிள் பேலன்ஸ் எங்கள் கம்பெனி மூலிமா நாங்கள் கொடுக்கலாங்க. இதை அவங்க பேங்க்கில் கொண்டு போய் நேஷனலைஸ் பேங்க்லேயோ இல்லை ப்ரைவேட்டைஸ் பேங்க்லேயோ கொண்டு வச்சு அந்த ரிசிப்ட் கொண்டு வச்சு அவங்களுடைய பொருளோட மதிப்பிலிருந்து 70 to 80% அவங்க லோனாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு. இதை 7% நேஷனலைஸ் பேங்க்கில் வாங்கினா 7% வட்டியில் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு. இதுதான் அதோட கம்பெனியோட நோக்கங்க. இப்போ நம்ம இதனால் என்ன பெரிய பயன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது சீசன் டைமில் மஞ்சள் ரேட்டு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த டைமில் இருப்பை வச்சு நான் சீசன் டைமில் நீங்கள் விற்கிறப்ப உங்களுக்கு நல்ல ரேட் கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மஞ்சள் இது பண்ணுறதுக்காக நீங்கள் சீசன் டைமில் உற்பத்தி பண்ணுறத நீங்கள் லோன் வச்சுட்டு நீங்கள் அந்த டைமில் நீங்கள் அதே 7% லோன் விற்கிறப்ப உங்களுக்கு ஜொல் லோன் மாதிரி ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் லோன் வாங்கி இது பண்ணிக்கலாம். இதுதான் இந்த கம்பெனியோட இது பண்ணிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான இதுங்க. இது இல்லாமல் இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, நாம் எல்லோரும் சேர்ந்து இங்கே நம்ம தார்பாய் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நம்முடைய ஸ்பைசஸ் போர்டு மூலியமாக கொடுத்துட்ருந்தாங்க, மானியத்தில் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த மானிய விலைக்கே நாங்கள் அதோட கம்மியான ரேட்டுக்கே நாங்கள் தார்பாய் இப்போ ஒரு 8000 தார்பாய் இங்கே இருக்க விவசாயத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. அதன் மூலிமா என்னென்னா, அவங்க மஞ்சள் காய வைக்கிறது ரொம்ப ஈஸியாக அவங்க பண்ண முடியுது. இதுக்கு நாங்கள் இப்போ ஒரு 8000 தார்பாய் போயிட்டுருக்கு. இன்னும் ரெகுலராக எங்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அந்த தார்பாய் பார்த்தீங்கன்னா ரெகுலராக எங்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. இது மெயினாக ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் நாங்கள் மெயின் கம்பெனியோட மெயின் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, புதிய மஞ்சள் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இட் இஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பைஸ் ரிசர்ச் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி இது மூலியமாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிறுவனம் உங்களுக்கு ஸ்பைஸ் ரிசர்ச் நிறுவனம் ஆராய்ச்சி நிலையம். அதுலேருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அவங்க ஒரு 4 சயின்டிஸ்ட் இது பண்ணி மஞ்சளுக்கு தனியாக ஒரு 4 வெரைட்டி இது பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ சக்ஸஸான வெரைட்டி பார்த்தீங்கன்னா பிரதிபா அண்ட் பிரகதி 2 வெரைட்டி பண்ணியிருக்காங்க. இந்த பிரதிபா பிரகதி வெரைட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடியது. முக்கியமாக இந்த பிரகதி வெரைட்டி எடுத்திங்கன்னா 6 மாதம் வரக்கூடிய வெரைட்டி உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் குக்குமீன் மஞ்சளில் முக்கியமான வேதிப்பொருள் குக்குமீன் கண்ணன் அப்படிங்கிறவங்களுக்கு. இந்த குக்குமீன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு வெரைட்டி பார்த்தீங்கன்னா 2% பிலோ தான் இருக்கும் உங்களுக்கு. அதே நீங்கள் இந்த பிரதிபா பிரகதி வெரைட்டியில் எடுத்திங்கன்னா, அதோட முக்கியமாக அந்த பிரகதி வெரைட்டியில் எடுத்திங்கன்னா அரௌண்ட் 5% எபோ உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. அதே 6 மாதம் இருக்குன்னு நோய்க்கு தாங்கக்கூடிய இதாக இருக்குது உங்களுக்கு. எந்த நோயுமே அது உங்களுக்கு கிழங்குகள் நோயோ எந்த நோயுமே இது தாங்க வரக்கூடியது உங்களுக்கு. இந்த மஞ்சள் நீங்கள் இதில் கொடுத்துட்ருக்குறவங்களுக்கு விவசாயம் மூலிமா நல்லா பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் கம்பெனியோட நோக்கம் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட மெயின் அட்வான்டேஜ் என்ன பண்ணிட்டு இருக்க நோக்கம் பார்த்தீங்கன்னா, நாம் பண்ணக்கூடிய பொருளை எவ்வளோ உற்பத்தி பண்ண, இப்போ மஞ்சள் உற்பத்தி பண்ணுறீங்க, உற்பத்தி பண்ணுறோட செலவு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு நம்ம இதன வரைக்கும் யாரும் நம்ம கணக்கு வைக்கலாம். நமக்கு இப்போ உற்பத்தி பண்ணுறீங்க ஒரு குவிண்டாலுக்கு நீங்கள் ஒரு 8000 ஆகுதோ 9000 ஆகுதோ 10,000 ஆகுதோ நம்ம இதன வரைக்கும் நமக்கு எந்த கணக்குமே தெரியாது உங்களுக்கு. அதே மாதிரி தரமான மஞ்சள் உற்பத்தி பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியாது உங்களுக்கு. இப்போ இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இதுக்கு தனியாக ஒரு மென்பொருள் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் மஞ்சள் பயிரிடுறது நீங்கள் இது ஹார்வெஸ்ட் பண்ணுறது டோட்டலாக நீங்கள் மண்டிக்கு கொண்டாட வரைக்கும், நீங்கள் இங்கே உற்பத்தியில் கொண்டாட வரைக்கும் நீங்கள் என்னென்ன செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு மென்பொருள் மூலிமா நீங்கள் டோட்டலாக எல்லாம் கணக்கு வச்சுக்கலாம் உங்களுக்கு. அப்போ நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு எவ்வளோ டன் கிடச்சிது, எவ்வளோ குவிண்டால் கிடச்சின்னு போட்டு இது பண்ணப்போ உங்களுக்கு ஒரு குவிண்டாலோட ப்ரைஸ் நீங்கள் உற்பத்தி செலவு என்ன ஆச்சுன்னு நீங்கள் ஈஸியாக நீங்கள் கணக்கிட முடியும் உங்களுக்கு. இப்போ எங்கள் இந்த கம்பெனியோட நோக்கம் என்னென்னா, நீங்கள் 8000 ஆகுதுன்னா இது எப்படி நீங்கள் 5000 ரூபாய்க்கு உங்களுக்கு செலவு எப்படி குறைக்க முடியும்? இதுதான் எங்கள் கம்பெனியோட நோக்கம் உங்களுக்கு. இதுக்கு நீங்கள் என்ன உத்திகளை கையாண்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் 5000 ரூபாய்க்கு பண்ணலாம். இதுக்குடைய வழிமுறைகள் எங்கள் கம்பெனி மூலிமா நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதுதான் எங்கள் கம்பெனியோட நோக்கம். இந்த கம்பெனி உழவன் உற்பத்தி நிறுவனம் 2012 ஆரம்பிச்சதுங்க. ஐயா, நீங்கள் இது வரைக்கும் உங்களை பற்றியும் உழவன் உற்பத்தியாளர் நிறுவனத்தை பற்றியும் விளக்கமாக சொன்னீங்க. நன்றி. இந்த நிறுவனத்தை எந்த நோக்கத்தின் அடிப்படையில் தொடங்குனீங்க, அதை பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா. இந்த கம்பெனி ஆரம்பித்தது நோக்கம் பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு ஏமாற்றம் இல்லாமல் விளைபொருளை விற்கணும். இதுதான் இந்த கம்பெனியோட நோக்கம் உங்களுக்கு. ஏன்டா என்னென்னா, இன்றைக்கி ஏமாற்றம்லாம் விற்கணும். அதே டைம் பார்த்தீங்கன்னா வெளியே அதிக வெட்டிக்கு மஞ்சளை வச்சு அவங்க லோன் வாங்கிட்டு இருக்காங்க. அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க கம்மியான வெட்டியில்
பேங்க்லேயே அவங்க லோன் வாங்கணும் அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட நோக்கத்துக்கு ஆரம்பிச்சது உங்களுக்கு. இதுக்காக தான் WDRAவோட ஃபஸ்ட்டு லைசன்ஸ் நாங்கள் தான் வாங்கியிருக்கோம். தட் இஸ் ப்ரைவேட் குடோன் வந்து WDR லைசன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் குடோன் தான் வாங்கிச்சு உங்களுக்கு. இதை வச்சுட்டு நாங்கள் மித்த குடோனில் வாங்கியிருக்கோம் உங்களுக்கு. நாங்கள் 2012 வாங்கியிருக்கோம். இது நாள் வரைக்கும் நாங்கள் வந்து இது மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு 2500 விவசாயிக்கு வந்து நாங்கள் கடன் கொடுத்துருக்குறோம். பேங்க் மூலிமா வந்து ரெசிப்ட் கொடுத்து அவங்களுக்கு வந்து கடன் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. அது மூலிமா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 25 கோடிக்கு மேலே கடன் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதே டைம் இல்லைன்னா இவங்க இது நாள் வரைக்கும் எல்லாம் கரெக்டான டைமில் திருப்பி கட்டியிருக்காங்க. இதில் என்ன பெரிய இதுன்னு பார்த்தீங்கன்னா, நீ மித்த மக்கள் நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா நீங்கள் அந்த லோன் ஃபுல்லாக கட்டினதுக்கப்புறம் தான் உங்கள் பொருளை வந்து நீங்கள் எடுக்க முடியும் உங்களுக்கு. ஆனால் எங்கள் கம்பெனி பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் விற்பனை செய்கிறப்போ நீங்கள் விற்பனை செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து நீங்கள் பேங்க் கட்டிட்டு மீதி பேமெண்ட் உங்களுக்கு வர மாதிரி அந்த செக்யூர் வந்து கம்பெனி வந்து எடுத்துக்குது உங்களுக்கு. அதனால என்ன ஆகும், நீங்கள் வந்து 3 லட்ச ரூபா நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்கன்னா 3 லட்ச ரூபாய் நீங்கள் கொண்டாந்து கட்ட முடியாது. நீங்கள் கொட்டினா தான் நீங்கள் மஞ்சள் வந்து விற்பனையே செய்ய முடியும். அதை வந்து விவசாயிட்ட பணம் இருக்குது அந்த சமயத்தில். ஆனால் எங்கள் கம்பெனியோட இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விற்பனை செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து பேங்க் கட்டிட்டு மீதி வந்து நீங்கள் உங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது வந்து எல்லாரும் இதனால பார்த்தீங்கன்னா இதில் வந்து யாருமே வந்து நோ டியூவாக ஆகாது உங்களுக்கு. எல்லாரும் வந்து அவங்க வந்து கடன் வந்து கண்டிப்பாக கட்டிடுறாங்க உங்களுக்கு. இதை வந்து கம்பெனியோட மெயின் இதை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோங்க. ஐயா, நீங்கள் சொல்லுறத பார்க்கும்போது இந்த நிறுவனம் விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ள நிறுவனமாக இருக்குது. இப்போது இந்த நிறுவனத்தில் எத்தனை விவசாயிகள் உறுப்பினர்களாக சேர்ந்துக்கிறாங்க ஐயா? இதில் இது வரைக்கும் பார்த்தோன்னா 3500 விவசாயிகள் உறுப்பினர் இருக்கிறாங்க. இந்த கம்பெனியில் வந்து வரக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதில் வந்து உறுப்பினர் தான் உங்களுக்குங்க. அந்த உறுப்பினர் கட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெறும் 100 ரூபா மட்டும் தான் வாங்குறோம் உங்களுக்கு. ஏன்னா இந்த கம்பெனி நீங்கள் வியாபாரம் வணிகம் பண்ணோன்னா உறுப்பினர் மட்டும்தான் அந்த கம்பெனியில் வந்து வணிகம் பண்ண முடியும் உங்களுக்கு. இதில் என்ன மெயினாக ஒரு இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணிகம் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் 1 லட்ச ரூபா நீங்கள் வணிகம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு வருஷத்தோட ப்ராஃபிட்டில் உங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட்டில் உங்களுடைய பேட்டேஜ் போனஸ் மாதிரி உங்களுக்கு வந்து விவசாயிக்கு வந்து நீங்கள் இந்த வணிகம் பண்ணல வந்து நீங்கள் வந்து பால் சொசைட்டிலாம் வந்து பேட்டேஜ் மாதிரி கொடுப்பாங்க உங்களுக்கு. அதே மாதிரி வந்து நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் ஷேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு ஆண்டு இறுதியில் வந்து உங்களுக்கு இது மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இந்த கம்பெனியோட வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இந்த கம்பெனி ஆரம்பிச்சதே விவசாயிகள பயனுக்காக தான் ஆரம்பித்த கம்பெனிங்க. இது வந்து லாப நோக்கத்தில் ஆரம்பிக்க விவசாயிகளுக்கு ஆரம்பித்த கம்பெனிங்க. இந்த கம்பெனியோட மெயின் பார்த்தீங்கன்னா இந்த உழவன் உற்பத்தியாளர் நிறுவனத்தோட மெயின் நன்மையை பார்த்தீங்கன்னா, உங்கள் பொருளை வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் எண்ட் யூசர் தட் இஸ் பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து யாரும் வந்து கன்சியூமருக்கு நீங்கள் வந்து விற்பனை செய்யலாம் உங்களுக்கு. அது மசாலா கம்பெனி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பண்ணிவிட்டு கன்சியூமர் தட் இஸ் எண்ட் யூசருக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். இதுதான் அதனாலன்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அதே டைம் வந்து கன்சியூமருக்கு வந்து ரேட்டு கம்மியான ரேட்டில் அவங்களுக்கு பொருள் வந்து தரமான பொருள் அவங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் அந்த கம்பெனியோட நோக்கம் உங்களுக்கு. ஒரு இது வந்து உங்களுக்கு இதில் வந்து என்ன பண்ணால் இடைத்தரகர் இல்லாமல் நீ டேரெக்டாக கொடுக்குறனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் எல்லாம் உங்களுக்கு விவசாயிகளுக்கே போய் சேருது உங்களுக்கு. அதுதான் அந்த கம்பெனியோட நோக்கம் உங்களுக்கு. அட்லீஸ்ட் இதில் அடுத்தது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, இந்த கம்பெனியோட நோக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் விவசாயம் எல்லாத்துக்கும் நானும் ஒரு விவசாயி தாங்க. எல்லாத்துக்கும் பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் எல்லாமே போட்டுருக்குறோம் நமக்கு. இதில் வந்து நமக்கு வந்து வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆஃப்டர் ஹார்வெஸ்டிங் அப்புறம் தான் நமக்கு வந்து பெரிய பிரச்சனையும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வேக வைக்கணுங்க, காய வைக்கணுங்க, அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணணும், அதுக்கடுத்து மார்க்கெட் கொண்டு வரணும். இது வந்து நமக்கு பெரிய எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. இப்போ வந்து நமக்கு வந்து வேலையாள் பிரச்சனால இந்த பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. இது அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ வந்துங்க கவர்மெண்ட்டோட சேர்ந்துங்க நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க ப்ளஸ் ஸ்பைசஸ் போர்டு எல்லாத்தோட பேசி என்ன பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டபிள் மாடல் சொல்லியிருக்கோம் நமக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தீங்கன்னா டோட்டலாக ஒரு பேக்கேஜ் மாதிரி உங்கள் மஞ்சள் கொண்டு வந்தாங்கன்னா இல்லை நாங்கள் எங்கள் ஒரு யூனிட் மாதிரி போட்டிருக்கோம், இல்லைன்னா உங்கள் ஃபார்முக்கே வந்து உங்கள் விவசாய இடத்துக்கே வந்து என்ன பண்ணுவோம்னா அங்கேயே வந்து டோட்டலாக வந்து அதே க்ளீன் பண்ணிங்க, டோட்டலாக வந்து ஸ்டீம் பண்ணி அட்லீஸ்ட் பார்த்தா உங்களுக்கு வந்து வேக வச்சுங்க, பாயில் பண்ணிவிட்டு டோட்டலாக அதுக்கடுத்து பார்த்தா உங்களுக்கு வந்து அது வந்து காய வச்சு பாலிஷ் பண்ணி டோட்டலாக ஒரு கிட்டு மாதிரி அப்படியே ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்ணி அப்படியே கொடுத்துருவாங்க. இதுதான் எங்களுடைய அடுத்த நோக்கத்தை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கிறோம். இது வந்து எல்லாத்துக்கும் விவசாயம் இன்னைக்கு பண்ணக்கூடியது. மஞ்சள் பயிரிடல பெரிய ப்ராப்ளமே வந்து ஆஃப்டர் அறுவடைக்கு அப்புறம் தான் நமக்கு பெரிய இதாக இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரி பண்ணலாம். இதில் என்ன பெரிய நமக்கு லாபம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தரமான மஞ்சளை வந்து நான் உற்பத்தி செஞ்சு கொடுக்க முடியும். இதனால என்னென்னா நம்ம பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நான் பண்ணக்கூடிய பொருளை நான் பாலிஷ் பண்ண என்ன பண்ணுறாங்க, இங்கே கொண்டாந்து வியாபாரி மறுபடியும் ஒரு பாலிஷ் பண்ணி மறுபடியும் தான் எக்ஸ்போர்ட் அனுப்புகிறாங்க. இந்த வேலையை வந்து விவசாயிலே பண்ணி கொடுக்குறப்ப அந்த லாபம் வந்து விவசாயிக்கே கிடைக்குது உங்களுக்கு. இதுதான் இதோட கம்பெனியோட மெயின் நோக்கமாக இருக்கும். அதெல்லாம் நமக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். நமக்குடைய லாபம் நமக்கு வந்து ஒவ்வொரு வருஷத்தோட லாபம் வந்து அதிகமாகும். இதே நாள் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா நல்ல தரமான மஞ்சள் நம்ம கொடுக்க முடியும் நமக்கு. சரிங்கய்யா, இந்த உழவன் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் ஒரு விவசாயி சேர்ந்து பயன்பெற என்ன வழிமுறைங்கய்யா? நல்ல கேள்விங்க. இது இந்த விவசாய நிறுவனம் பார்த்தீங்கன்னா உழவன் உற்பத்தியாளர் நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துங்க ஈரோட்டில் தான் இருக்குங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குங்க உங்களுக்குங்க. அடிஸ் மூலப்பட்டறை பக்கத்தில் இருக்கு உங்களுக்கு.
அடிஸ் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்துங்க நாங்கள் வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு குடோன் வந்து ஒரு 2 ஏக்கரில் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 மூட்டை நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும் உங்களுக்கு. இப்போ இதுனா வரைக்கும் ஒரு 3000 விவசாயம் எங்கிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. மஞ்சள் வந்து இருப்பு வச்சுருக்காங்க உங்களுக்கு. அது மூலிமா கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ இதில் என்ன நாங்கள் பண்ணிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி வந்தாருன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அவங்க விவசாயம் அப்படிங்கிற வந்து நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஏன்டா வந்து ஒரு வியாபாரி எங்களில் வந்து பண்ணுறோம். ஒன்லி விவசாயிக்கு மட்டும்தான் உற்பத்தி நிறுவனம் வந்து செயல்படுத்துகிறோம் உங்களுக்கு. இப்போ இதுக்காக நாங்கள் என்ன பண்ணிட்டு பார்த்தோம்னா, ஒவ்வொரு தாலுக்காலையும் வந்துங்க ஒவ்வொரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் பெருந்துறையில் தனியாக ஒரு சங்கம் இருக்குங்க, உழவன் சங்கம் பெருந்துறைன்னு இருக்குங்க, கோபியில் ஒரு சங்கம் உழவர் சங்கம் பெருந்துறைன்னு இருக்குங்க. இது மாதிரி ஒவ்வொரு சங்கம் ரெஜிஸ்டர் பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு சங்கத்துலேயும் வந்து 500 பேர் 750 பேர் இது மாதிரி மெம்பர் இருக்காங்க. அவங்க வந்து டைரெக்டாக வந்து உற்பத்தி நிறுவனத்தில் மெம்பர். அந்த சங்கம் வந்து எங்களில் 30,000 உங்களுக்குங்க. நீங்கள் எந்த ஏரியாவில் நீங்கள் வந்து கோபிலேருந்து வரீங்க, இல்லை பெருந்துலேருந்து வரீங்க, நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வரீங்கன்னு கேட்டுட்டு அந்த சங்கத்து மூலிமா நீங்கள் வந்து எங்கள் கம்பெனிலேருந்து உறுப்பினர் ஆயிரும். இதை உறுப்பினர் ஆகிறதுக்கு வெறும் 100 ரூபா மட்டும் கட்டினா போதும். 1 டைம் பேமெண்ட் மட்டும் தாங்க. இதுக்கப்புறம் லைஃப் டைம் பேமெண்ட் அது உங்களுக்கு. இது எதுக்குன்னா நீங்கள் உறுப்பினர் ஆகிறதுக்காக மட்டும் ஃபஸ்ட்டு பே பண்ணக்கூடிய பேமெண்ட்டுங்க, அவ்வளோதாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஒரு ஃபார்ம் நாங்கள் கொடுப்போம் உங்களுக்கு. விண்ணப்பம் முடிவு இருக்குங்க. அதில் உங்கள் பேர் இது எல்லாமே உங்களுக்கு இதில் பார்த்து என்னென்னா உங்களுடைய தோட்டம், உங்கள் சர்வே நம்பர் அதெல்லாம் அதில் நோட் பண்ணணும் உங்களுக்கு. அப்போ தான் நீங்கள் விவசாயி அப்படிங்கிறதுக்கு தெரியறக்கா ஒரு அத்தாட்சிக்காக பண்ணுறோம் உங்களுக்கு. ஒன்றும் அவ்வளோதான் உங்களுக்கு. நீங்கள் எப்போ மஞ்சள் கொண்டு வந்தாலும் நீங்கள் நேரடியாக கொண்டாந்துட்டு எங்கிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மறைமுக கட்டணம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எந்த மறைமுக கட்டணம் கிடையாது. நீங்கள் மஞ்சள் கொண்டாந்து இறக்கி வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து இடையிலேருந்து உங்களுக்கு சாக்கு நாங்களே போட்டு எல்லாமே கிரேட் பண்ணிங்க, தரம் பிரித்து அதுக்கு கல் குரணை எல்லாம் தனியாக நீக்கிட்டுங்க. எல்லாம் 50 கிலோ பேக்கப் போட்டுறோம் உங்களுக்கு. 50 கிலோ பையா வந்து நாங்கள் இது பண்ணிடுறோம் உங்களுக்கு. இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க 80 மூட்டை கொண்டாந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் கொண்டு வரும்போது 75 கிலோ மூட்டையை கொண்டு வரீங்க, 80 கிலோ கொண்டு சில பேர் பார்த்தீங்கன்னா 100-120 கிலோ மூட்டை வரைக்கும் கொண்டு வருவாங்க உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் விவசாயம் மூட்டை அந்த மாதிரி தான் கொண்டு வரீங்க. நாங்கள் அதில் வந்து இங்கே என்ன பண்ணோம், இங்கே வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, அவங்க வந்து நிறைய இது பண்ணுவாங்க. இங்கே நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாம் 50 கிலோ மூட்டை இது பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ கிலோ இருக்குன்னு கொடுத்துருவோம். இது வரையும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இப்போ 80 மூட்டை 45 மூட்டை 35 மூட்டை இது மாதிரி தான் கொண்டு வைங்க. இதில் கிழங்கு வந்து 17 மூட்டை, விரலி 55 மூட்டை இந்த மாதிரி தான் கொண்டு வைங்க. இந்த மாதிரி இல்லாமல் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை கிலோ இருக்குன்னு கொடுத்துரும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 50 மூட்டை கொண்டாந்து இருக்கிறீங்க. இப்போ இதில் 50 மூட்டையில் வந்து இப்போ 75 கிலோ 78 கிலோ 80 கிலோ இந்த மாதிரி மூட்டை இருக்குன்னு வச்சுங்க. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50 கிலோ மூட்டைக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 4000 கிலோ ஆச்சு, இல்லை 4500 கிலோ ஆச்சு. எவ்வளோ ஆச்சு அப்படிங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து தரமான கிழங்கு எவ்வளோ வச்சு தனித்தனியாக எடை போட்டு அதில் தனியாக நீங்கள் வந்து சாம்பிளோட தனியாக இது பண்ணிடுறேன். நீங்கள் என்னைக்கு விற்பனை பண்ணணுமோ அப்போ மட்டும் எடை போட வேண்டியதில்லை. நீங்கள் விற்பனை செய்யும் போது நீங்கள் அந்த டைம் உங்களுக்கு வேலை இருக்கலாம். இப்போ நீங்கள் அந்த டைமில் பார்த்தா நீங்கள் வந்து தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். அந்த டைம் நீங்கள் அந்த அன்றைக்கி மார்க்கெட் நல்லா இருக்குது, இல்லை உங்களுக்கு அந்த அன்றைக்கி செலவு இருக்குது, வந்து போட முடியல அப்படிங்கும்போது நம்மளா நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா போது நாங்களே ஏலத்தில் எடுத்து வச்சு உங்களுக்கு இந்த ரேட் இன்றைக்கி போச்சு, இன்றைக்கி ஒரு 1000 கிலோ போடணும், 1000 கிலோ ஏலத்தில் வைப்போம் உங்களுக்கு. அட்லீஸ்ட் ஏலத்தில் வச்சு இது பண்ணும்போது உங்களுக்கு நல்ல இது பண்ண போயிட்டு நீங்கள் மறுபடியும் இடையிட வேண்டியதில்லை. உங்களுக்கு நல்ல மாய்ச்சர் கம்மியாக இருக்கும். 12% மாய்ச்சர் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து அதே இடம் தான் நீங்கள் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லாம் அதே தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் மாய்ச்சர் அதிகமாக கொண்டாந்து தான் அந்த நீங்கள் 2 இயர்ஸ் 3 இருக்கிறப்ப 1 கிலோ 2 கிலோ குறையும். அப்படி குறையிறப்ப நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அப்போதைக்கு நாங்கள் வந்து நீங்கள் எப்போ சேல் பண்ணுறீங்களோ அப்போ சாம்பிளுக்கு 2-3 மூட்டை எடை போட்டு பார்ப்போம். அதில் ஒரு 1 கிலோ குறைஞ்சிட்டு அந்த 1 கிலோ மட்டும் நான் குறைப்பேன், அவ்வளோதான் உங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு. இப்போ இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் பார்த்தா நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் ஒரு நாள் வேலையை கெடுத்துட்டு இங்கே ஈரோடு வந்து பண்ண வேண்டிய விவசாயம் கிடையாது உங்களுக்கு. அதே டைம் வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து அந்த அன்னைக்கு ஈவினிங் அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துடும் உங்களுக்கு. 2012 நாங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் தான் டேரெக்டாக பேமெண்ட் போகிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இதனால் என்ன நமக்குன்னா நம்ம வந்து உச்சவலைக்கு வந்து நம்ம அன்றைக்கி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட் அன்றைக்கி நல்லா இருக்குது அப்படிங்கும்போது நம்ம மஞ்சளில் வந்து விற்பனை செய்ய முடியாமல் இருக்கலாம். அந்த அன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அறுவடை செஞ்சுட்டு இருக்கலாம், அந்த அன்றைக்கி தான் உங்களுக்கு களை விட்டுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி செஞ்சு வர முடியாது நம்மளால். அது இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அந்த அன்றைக்கி இது பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். அதனால் நான் உங்களுக்கு நல்ல ரேட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. இது நீங்கள் வந்து எல்லாருமே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விவசாயிகள் வந்து தெரியாமல் இருக்கிறீங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய அட்வான்டேஜ். அதாவது இன்றைக்கி நீங்கள் ஒரு 50 மூட்டை வச்சுருக்கிறீங்க. இதில் நீங்கள் 20 மூட்டை மட்டும் வைக்கணும்னா 20 மூட்டை மட்டும் விற்று போடலாம். நீங்கள் ஒரு 1000 கிலோ மட்டும் வைக்கணும்னா விற்று போடலாம் நீங்கள். அதே மாதிரி நீங்கள் அடுத்த வாரம் நீங்கள் ஒரு 1000 கிலோ வைக்கணும் விற்றுக்கலாம். நீங்கள் 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் ஸ்டாக் வச்சு கூட வைக்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்டாக்குக்கு நீங்கள் லோன் வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக WDR லைசன்ஸ் அந்த வேர்ஹவுஸ் ரிசிப்ட் கொடுத்துருவோம். இது அந்த ரிசிப்ட் கொண்டு போய் நீங்கள் நேஷனலைஸ் பேங்க் எந்த பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்தாலும், பல்லவன் பேங்க்கு, கனரா பேங்க்கு, அடிஸ் இந்தியன் பேங்க், எந்த பேங்க் கொண்டு போய் கொடுத்தாலும் நீங்கள் அந்த பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் அதில் வச்சு நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அங்கே மேனேஜர் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இதை வச்சுட்டு 70% உங்களுக்கு வந்து அதில் வச்சு அங்கே ப்ளஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எவ்வளோ வருதோ உங்களுக்கு வந்து அது வந்து 7% ஜெல் லோன் வாங்குறீங்களா அது மாதிரி 7% வட்டியில் உங்களுக்கு லோன் கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் இதில் ஒரு பெரிய உங்களுக்கு நன்மை நமக்கு. இதில் என்ன நமக்கு பெரிய இதுனா நமக்கு வந்துங்க
இடைத்தரகள் எதுவுமே இல்லாமல் பண்ணுறோம். அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதத்துக்கு எதுக்குமே பணம் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் எடை போடுறக்கோ இது பண்ணுறக்கோ எந்த பணமே கிடையாது. மறைமுக கட்டணம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. இல்லை ஒரே ஒரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து சாக்கு ப்ளஸ் தரம் பிரிக்கிறதுக்கு மட்டும் கிலோவுக்கு வந்து ₹1 ₹1.5 வாங்குறோம். அது மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். வேறு எந்த கட்டணம் இது கிடையாது உங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து விவசாயிகள் வந்து இன்னும் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் சொன்னீங்கன்னா அவங்களாம் நிறைய பேர் உங்கள் பக்கத்தில் இருக்க விவசாயிகள் நிறைய பேர் வந்து இதில் கொண்டு வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. இதில் நீங்களும் வந்து பயனடையலாம். மித்த மார்க்கெட் போகிறத விட எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரேட் அதிகமாக போகும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறத உங்களோட விவசாயி நீங்கள் வந்து மண்டியிலையோ சொசைட்டிலையோ கொண்டு போய் விற்கிறப்போ கமிட்டிலேயே கொண்டு விற்கிற பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியே கொண்டு வைங்க. அவங்க வியாபாரி வாங்குறாங்க. அவங்க கொண்டு என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் கொண்டு போய் உங்களுக்கு கல்லெல்லாம் பிரித்து தரம் பிரித்து அதை பண்ணும்போது அவங்களுக்கு லேபர் சார்ஜ் ஆகும். அந்த லேபருக்கு வந்து 500 கம்மி பண்ணிட்டு அந்த ரேட்டு உங்கள்கிட்ட வாங்குவாங்க. அதே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்ப இதெல்லாம் நீங்களே பண்ணி கொடுத்துறீங்க. வெறும் 150 பண்ணி கொடுத்துட்றீங்க. அப்போனா உங்களுக்கு 750 சேர்த்து போகிறவங்களுக்கு 600 லாபம் தானே. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அவங்களுக்கும் நல்லது. அவங்களுக்கு வியாபாரி என்ன பண்ணுவாங்க, இதுக்கு ரேட் எதுவுமே போனதே அடுத்த நாள் எனக்கு வந்து தூள் காய்க்குது. அவங்க போய் கல்லுகளில் பொறுக்கிட்டு 2 நாள் ஆகும் தேவையில்லை, லேபர் பிடிக்க தேவையில்லை. இவங்க இதை பண்ணி கொடுக்காட்டி என்ன ஆகும், அவங்க இமீட்டாக பண்ணக்கூடியது அவங்களுக்கு இமீட்டாக கிடைக்குது. அப்படிங்கிறது உடனே கிடைக்கணும். ரேட் அதிகம் கொடுத்து வாங்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. இதில் என்ன பெரியதுன்னா த்ரோட் தமிழ்நாடு இருக்க தமிழ்நாடு மட்டும் இல்லை, த்ரோட் பார்த்தா இந்தியாவில் இருக்க எல்லா வியாபாரி இப்போ கல்கத்தாவில் இருக்க அவங்க எல்லாருமே வந்து டேரெக்டாக இதில் வந்து கலந்துக்குவாங்க. என்ன காரணம் பார்த்தா அவங்களுக்கு 50 கிலோ பேக்காக கொடுத்துறோம். நாங்கள் உங்கள் மஞ்சள் டேரெக்டாக அவங்க எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு இதே நீங்கள் லோக்கல் வியாபாரி மட்டும் தான் இங்கே இருக்க வாங்க முடியும். என்ன காரணம்னா அவங்க வந்து இவங்க தான் மடி தரம் பிரித்து அவங்களுக்கு பெரிய வியாபாரி கொடுக்கணும். அது இல்லாமல் இவங்க வந்து டேரெக்டாக கொடுக்கறனால இந்த பெரிய வியாபாரி வந்து டேரெக்டாக உங்கள்கிட்ட வந்து நம்ம மஞ்சள் வந்து வாங்கிக்கிறக்கூடிய இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இந்த கம்பெனியில் வந்து இருக்குது உங்களுக்கு. இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க, நல்லதாங்க. உழவு உற்பத்தியாளர் நீங்கள் மஞ்சள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு விவசாயி மட்டும் இல்லை, இதில் நீங்கள் வந்து மஞ்சள் கொண்டாந்து விற்கிறனால நீங்கள் வந்து எல்லாத்தோட ரேட் அதிகமாக கிடைக்கும். நீங்களும் ஒரு விற்பனையாளராக கூட ஆயிடலாம். நீங்கள் அதாவது என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் லோக்கல் வியாபாரி கொடுக்கறது இல்லாமல் அட்லீஸ்ட் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு மசாலா கம்பெனிக்கோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டருக்கோ நீங்கள் டேரெக்டாக உங்கள் மஞ்சள் கொடுக்குறீங்க. அதெல்லாம் என்ன ஆகுனா உங்கள் மஞ்சள் வந்து மித்த பக்கம் விற்கிறத விட உங்களுக்கு ரேட் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே டைமில் என்ன, நீங்கள் வந்து ஒரு 20 மூட்டை விற்கணும்னு நினைக்கிறீங்க. இது மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 விவசாயம் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து 20 டன்னா 50 டன்னா ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அப்போ என்ன பெரிய வியாபாரி வந்து ஈஸியாக அவங்க வந்து வாங்கி இது பண்ணுவாங்க. உங்களுக்கு இதுவரை உழவன் உற்பத்தியாளர் நிறுவனத்தை பற்றியும் அதன் செயல்பாடுகள் பற்றியும் விவசாயிகள் எப்படி இதன் மூலம் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியும் நன்கு விளக்கமாக சொன்னீர்கள் ஐயா. தங்களுக்கு மிக்க நன்றி ஐயா. கொங்கு சமுதாய வானொலி 90.4 அனுபவ நிகழ்ச்சியில் நாம் இதுவரையில் கேட்டது, விவசாயிகள் தாங்கள் விளைவித்த மஞ்சளை நிறுவனங்களுக்கு நேரடியாக விற்பனை செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் ஈரோட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கும் மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற உழவன் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் இயக்குனர் திரு வேலுசாமி அவர்கள் வழங்கிய கருத்துக்கள். இவருடன் கலந்துரையாடியவர் கற்கும்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ராசு அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் ஒரு புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம் ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். நிகழ்ச்சி தயாரிப்பு கொங்கு சமுதாய வானொலியை சேர்ந்த பாலசுப்ரமணியம் மற்றும் சதீஷ்குமார். மீண்டும் மற்றும் ஒரு புதியதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே.